எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வயலினோட பார்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன நேம், அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதோட நேம் ஸ்க்ரால். இந்த ஸ்க்ரால் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்னில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு ஒரு மாடலுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் கிளாசிக்கலில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பிளேஸை தான் நம்ம காலில் வச்சு ப்ளே பண்ணுறோம். வெஸ்டர்ன் வயலினில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரால் இல்லாமல் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் பொறுத்தவரை இது ஜஸ்ட் ஒரு மாடல். கிளாசிக்கலி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது வந்துட்டு பெக். இந்த பெக் பார்த்திங்கன்னா டியூன் பண்ணுறதுக்காக நமக்கு மொத்தம் 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 4 ஸ்ட்ரிங்குமே நம்ம டியூன் பண்ணணும். ஏன்னா கீபோர்டு பொறுத்தவரையிலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் தான். கீபோர்டு ஆன் பண்ணோன்னே நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் வயலின் அப்படி கிடையாது. வயலின் வந்துட்டு மேனுவல். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை ப்ளே பண்ணும்போதும் நம்ம டியூன் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போ பாருங்களேன், நான் லூஸ் பண்ணிட்டேன், சவுண்டு மாறிடுச்சு. இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள், ஸோ சவுண்டு. ஸோ இந்த டியூனிங் ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணணும். இது கரெக்டாக டியூனிங்கில் இல்லைன்னா நம்ம வாசிக்கிற பாட்டு மாதிரியே இருக்காது. பிகாஸ் அதனுடைய பிச் எல்லாமே மாறும். ஸோ அதை டியூன் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த டியூனோட பிக் வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம பெக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிளாக் போர்ட் ஆர் ஃபிங்கர் போர்டு. இங்கே தான் நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு ப்ளே பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கராக, ஸோ இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கராக வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபிங்கர் போர்டு. இதில் மொத்தம் 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ரொம்ப சன்னமாக இருக்கும். அடுத்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் அதை விட டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் திக்னஸ் அதிகம் பண்ணிகிட்டே போவாங்க அந்த சவுண்ட் வேரியேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்ட்ரிங்காக இங்கே நமக்கு 4 பிக் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிங்ஸ் வந்து இப்படி மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹைட்டுக்காக தான் இந்த பிரிட்ஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்காது. இந்த பக்கம் கீழே, அதாவது இதோட சைஸ் சின்னதாக இருக்கும், இதோட சைஸ் பெருசாக இருக்கும். பிகாஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ப்ளே பண்ணிவிட்டு, அதாவது இதுதான் போன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ப்ளே பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிவிட்டா செகண்ட் ஸ்ட்ரிங் ப்ளே பண்ணலாம். அடுத்த ஸ்ட்ரிங்க்கு போ இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிட்ஜோட ஹைட்டை இந்த ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபைன் டியூனர். இந்த ஃபைன் டியூனர் எதுக்காகனா, நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப லூஸாக இருந்தால் நம்ம இங்கே டைட் அண்ட் லூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் நமக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இங்கே டைட் அண்ட் லூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு நோட், அதாவது டோன், செமிடோன், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் டைட் பண்ணிக்குவோம், இதில் டைட் அண்ட் லூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே டைட்டுக்காக தான். இது வந்துட்டு மைன்யூட்டாக அந்த இப்போ சீல இருக்குது, நமக்கு சி ஷார்ப் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேட்காக நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதுதான். ஸோ நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னா மேலே, அதாவது பெக் யூஸ் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், சின்ன சின்ன டியூன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாற்றிக்குவோம். இது வந்துட்டு டைல் பீஸ். இது வந்துட்டு சின் ரெஸ்ட். சின் ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்னுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். கிளாசிக்கலில் சின் ரெஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்த கிளாசிக்கல் வயலின்லாம் அந்த சின் ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. இப்போ தான் அந்த சின் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்துட்டு ஷோல்டரில் வச்சு ப்ளே பண்ணுறதுக்காக. அடுத்தது இது வந்து எண்டு பின். ஸோ இந்த எண்டு பின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் நேராக வந்து இந்த டைல் பீஸில் ஜாயின் ஆகி அதுக்கு கீழே இந்த கம்பியில் கொடுத்து இந்த எண்டு பின்னில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இட்ஸ் அ எண்டு பின். இது ரெண்டுமே வந்துட்டு இந்த சின் ரெஸ்டோட கனெக்ஷன், அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எஃப் ஹோல். இது ஆக்சுவலி பார்க்குறக்க எஃப் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து எஃப் ஹோல். நமக்கு சவுண்டு இதில் இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எஃப் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமனாக வயலினை என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதனுடைய கழுத்து, இது வந்துட்டு ரெண்டும் அதனுடைய ஷோல்டர், இது பாடி, இப்படி தான் வந்துட்டு வயலினை சொல்லுவோம். ஸோ நம்ம வயலின் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை பிடிச்சி தான் தூக்குவோம். ஸோ தூக்கி நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இது இப்படி தான் நம்ம பிடிச்சிருப்போம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வயலினை பிடிச்சிருப்போம். ஸோ இது வயலினோட நெக், இது வயலினோட ஷோல்டர், இது வயலினோட பாடி. ஸோ இது ஃப்ரண்ட், திஸ் இஸ் அ பேக். இது பாடின்னு சொல்லுவாங்க, பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பிளேட், பேக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து போ. இந்த போல தான் வந்து நம்ம வயலினை ப்ளே பண்ணுவோம். இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உட்டனில் செஞ்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு நம்ம வயலினோட ஸ்ட்ரிங்ஸை ப்ளே பண்ணுவோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குதிரையோட முடி, குதிரையோட ஹேர் தான் இது. இது ஆக்சுவலி நீங்கள் புதுசு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதை வந்துட்டு நம்ம மெழுகு கொடுத்துருப்பாங்க, இது கூடயே ரோசின் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ரெகுலராக தேய்க்க தான் என்ன ஆகும்னா அந்த முடி வந்துட்டு அந்த வலுவலுப்பு போய் கொஞ்சம் ஹார்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ தான் நம்ம வாசிக்கிறது கிளாரிட்டியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு சவுண்டு வரும். இதுதான் போவோட டிப். இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு ஃப்ராக் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேர் வந்துட்டு இதில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக தான், நம்ம வந்துட்டு போ பிடிக்கிற அந்த ஒரு கிரிப்புக்காக தான் இது ரெண்டுமே. வயலின் சைஸ் 2 இருக்குது, 3/4 4/4ன்னு. ஸோ என்னோட வயலின் சைஸ் வந்துட்டு 4/4. ஸோ அது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது வந்து ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ண இங்கே முடியும் லூஸ் ஆகும், அதாவது அந்த ஹேரும் லூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா லூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம டைட் பண்ண இங்கேயும் நமக்கு டைட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா வந்து ஃபிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ வந்துட்டு இதை ரொம்பவும் லூஸ் பண்ணக்கூடாது, ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா போ வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மீடியமாக வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இவ்வளோதான் போ. இதுதான் வயலினோட பார்ட்ஸ். இன்னொரு தடவை வயலினோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்க்ரால், பெக், பெக் பாக்ஸ், neck, fingerboard, upper board or front board, F hole, tail piece, fine tuner, end pin, strings, chin rest, bridge, bow, bow stick, tip, bow hair, இது குதிரையோட hair, grip, screw, ஃப்ராக். இவ்வளவு தான் நமக்கு வயலின் இருக்கிற பார்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த வயலினை எப்படி ப்ராப்பராக டியூன் பண்ணி எப்படி வாசிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.